இன்னைக்கு நவம்பர் 6th மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு நல்லாவே ஒரு புல்லிஷ் மொமெண்டம் வந்து மார்க்கெட் நம்மளுக்கு கொடுத்துருக்கு. கரெக்டா? ஸோ நல்லாவே ஒரு புல்லிஷ் மொமெண்டம் கொடுத்துருக்கு. அப்போ நான் இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாமா இல்லை இங்கே எடுக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு எந்த ஒரு என்ட்ரிஸுமே எடுக்க வேண்டாம். ஏன் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு புல் பேக் எடுக்குது. அந்த புல் பேக் மைட் பி 100% கூட எடுத்துட்டு நம்மளுக்கு அப் ட்ரெண்ட்ல போகலாம். இப்போதைக்கு ஒரு பை என்ட்ரிக்கான எக்ஸாக்ட் சிக்னல் நம்மளுக்கு கிடைக்கல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு இன்கேஸ் இந்த இடத்துக்கு கீழே வரைக்கும் வந்த பிறகு ஏதாவது பை என்ட்ரிஸ் ட்ரிகர் ஆகுதா அப்படின்ட்டு இன்பிட்வீன்ல ட்ரிகர் ஆகக்கூடிய இந்த கிரீன் கேண்டல்ஸை பார்த்து நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. மேபி சின்னதாக மேலே போயிட்டு கூட மறுபடியும் கீழே வரலாம். ஸோ வெயிட் பண்ணி பொறுமையாக எடுக்கலாம். இன்னும் நம்மளுக்கு ஒரு 6 hours வந்து இருக்குது. இப்போ தான் ஃபர்ஸ்ட் 15 minutes மார்க்கெட்டில் நம்மளுக்கு ஆகுது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 15 minutes ஒரு இன்ட்ராடே ட்ரேடராக நம்ம அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கான பெஸ்ட் என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கிடைக்கும். இல்லை இன்கேஸ் மார்க்கெட் வந்து இன்னைக்கு வந்து ரேலி ஆக போகிறது இல்லை, அதுக்கு பதிலாக டிக்ரீஸ் தான் ஆக போகுது அப்படின்னாலுமே கூட நம்மளுக்கு வெயிட் பண்ணி பார்க்கும்போது ஒரு ரீடெஸ்ட் கொடுத்துட்டு கீழே வரும். அப்போ கூட நம்மளுக்கு செல் என்ட்ரி ட்ரிகர் ஆகுதா அப்படிங்கிறத அப்போ உள்ள கரண்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு நம்மளால வந்து செக் பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்மளுக்கு ஒரு பையிங் ப்ரெஷர் மார்க்கெட் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத. தேங்க்யூ.